வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து நியூ சர்க்குலர் வெளியாக இருக்குது. B.Ed, M.Ed, M.Phil, அதே போல் B.Sc, B.Ed, B.Ed. ஸோ ஆன்லைன் வழியில் நடைபெற்ற தேர்வுகள், அதனுடைய விடைத்தாள்களை மதிப்பீட்டும் வழிகாட்டு நெறிமுறைகள், ஸோ இந்த பேப்பர் வேல்யூவேஷனுடைய கைட்லைன்ஸை வந்து தற்போது வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த பேப்பர் வேல்யூவேஷன் டேட்ஸை பார்த்தீங்கன்னா B.Ed ஃபஸ்ட் இயர் நான் செமஸ்டர். ஸோ இந்த பேப்பர் வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா 14, 15, 16 ஆகிய 3 தினங்களில் வந்து நடைபெற போகுது. அதே போல் B.Ed ஃபஸ்ட்டு செமஸ்டருடைய செமஸ்டர் பேட்டர்ன் எக்ஸாமினேஷன் நடந்தது. அது பார்த்திங்கன்னா 17, 18, 19. ஸோ இந்த 3 தினங்களுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதே போல் M.Ed, B.Sc, B.Ed, B.A, B.Ed, அதே போல் M.Phil. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய பேப்பர் வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா 21 and 22 மார்ச் 2022. ஸோ இந்த டேட்டில் வந்து பேப்பர் வேல்யூவேஷன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய மெயின் கைட்லைன்ஸ் என்னதுன்னு பார்த்திங்கன்னா 6th பாயிண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் தங்கள் கல்லூரி ஆசிரியர்களை தவிர்த்தும் தங்களது கல்வி நிறுவனத்தின் கீழ் செயல்படும் பிற கல்லூரிகளின் ஆசிரியர்களை தவிர்த்தும் தங்களது கல்லூரிக்கு மிக அருகாமையில் உள்ள சுயநிதி அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் பிற பல்கலைக்கழக கல்வியியல் துறை ஆசிரியர்கள் 3 ஆண்டுகளுக்கு மேல், ஸோ அந்த 3 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் இந்த பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணணும். தங்களது அந்த எந்த காலேஜில் திருத்துறாங்களோ அந்த காலேஜ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை தவிர்த்து மற்ற காலேஜில் இருந்து வரக்கூடியவங்க தான் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணணுன்றதை இங்கே கைட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே B.Sc, B.Ed இருந்தாலும் சரி, B.A, B.Ed இருந்தாலும் M.Phil, B.Ed, M.Ed இது எல்லாருக்குமே சேம் பேப்பர் வேல்யூவேஷன் கைட்லைன்ஸு தான். ஸோ அதே போல் அந்த பேப்பர் வேல்யூவேஷனில் மெயினாக இன்னொரு கைட்லைன்ஸுன்னு பார்த்திங்கன்னா 80% ஆஃப் மார்க்ஸ், அதிகபட்சமான மார்க்ஸுன்றது 80% தான் வந்து தரணும். 80%க்கு கீழே மட்டும்தான் தரணுன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு 80%க்கு அபோவ் கொடுத்துருந்தா கண்டிப்பாக யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தால் அந்த பேப்பர்ன்றது திரும்பவும் மதிப்பிடப்படும்ன்றதுமே இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. 10வது பாயிண்டில் புறத்தேர்வர்கள் மதிப்பீடு செய்யும்பொழுது புறத்தேர்வில் 80%க்கும் மேல் மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட விடைத்தாள்களை பல்கலைக்கழக பேராசிரியர் இருவரால் மறுமதிப்பீடு செய்து அவர்களால் வழங்கப்பட்ட மதிப்பெண்களின் சராசரியை இறுதி மதிப்பெண் என கணக்கிடப்படும் என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வருவதுடன் இதனை புறத்தேர்வுகளும் தெரிவிக்க வேண்டும் என முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறோம். அந்த பிரின்சிபல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷனுக்கு இதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்ன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா 10 to 5, ஸோ இந்த டைமிங்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுறவங்க 50 பேப்பர்ஸை மட்டும்தான் 50 விடைத்தாள்களை மட்டும்தான் மதிப்பீடு செய்ய வேண்டும்ன்றதுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதால் மாணவர்களுக்கு மார்ச் மந்த் முடிஞ்சு அடுத்த மாதங்கள்லேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ்ன்றதுமே வந்துடும். ஸோ அதால் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா அந்த டெட் தேர்வு மற்ற தேர்வுகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த கூடிய சீக்கிரத்திலேயே மிக விரைவிலேயே ரிசல்ட்ஸ் வெளிவருவதற்குமே வாய்ப்பு இருக்குது. அதால் யாரும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.